Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 44 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு பேசிக்கும். சோ மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட் டின்னருக்கு அப்புறம் வாக்கிங் போலாமா, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் வாக்கிங் போலாமான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ நீங்க வாக்கிங் எப்ப வேணாலும் போகலாம். ஆனா கண்டிப்பா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. ரொம்ப நல்லது உங்களோட வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எவ்வளவு ஸ்டெப்ஸ் வாக்கிங் எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வாக்கிங் அதெல்லாம் நீங்க கால்குலேட்டே பண்ணாதீங்க. 1 மணி நேரம் உங்களோட உடம்ப அசைச்சு நல்லா வாக்கிங் போங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் அவுட் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒர்க் அவுட் எல்லாம் தேவையே கிடையாதுங்க. நல்ல ஒரு வாக்கிங். ஏன்னா நம்ம மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகளே நிறைய ஒர்க் அவுட்ஸ் மாதிரி தான். சோ இது கூட நம்ம ஒர்க் அவுட்டும் சேர்ந்து பண்ணும்போது இரிட்டேட்டிங் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள்லயே நம்ம அதை விட்டுருவோம். சரிங்களா? சோ அதனால அப்படி இல்லாம இது நம்ம ஒரு ஹாப்பியா இந்த வெயிட் லாஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்தியான டயட் பிளஸ் இந்த வாக்கிங் மட்டுமே நமக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நைட்டு பசிச்ச நட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நைட்டு பசிக்குது அப்படின்னா நான் சொன்னதான் 6 to 7க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறோமா, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, தண்ணி தான் குடிக்கணும். மத்தபடி நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுல நீங்க நட்ஸ் கேக்குறீங்க. நட்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாலும் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா அதுல ஃபேட் லெவல் அதிகம், புரோட்டீன் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம புரோட்டீன் சிக்கன்ல எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவோம். ஒரு கிண்ண நிறைய சாப்பிட்டுட்டு இது இத்தனோடு சாப்பிட்டு ஃபில்லிங்காவே இருக்காது நட்ஸ். ஆனா அந்த சிக்கன்ல ஃபில்லிங்கா இருக்கும். வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எது ஃபில்லிங்கா இருக்கும் அதை தான் தேடி சாப்பிடணும். சரிங்களா? இப்போ நட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேட் லெவல், புரோட்டீன் கிடைக்குது ஆனா ஃபேட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரிதான் வேர்க்கடலையும் எடுத்துக்கிட்டா அதெல்லாமே அளவா தான் எடுத்துக்கணும். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி டயத்துல பிரேக்ஃபாஸ்டா அதை எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெயசேகர் கிருஷ்ணமூர்த்தி அப்பா அவங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு அதாவது பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அப்பா. நீங்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. அவங்க பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. அவங்க நம்மளோட வீடியோ பார்த்து நமக்கு சஜஷன் தான் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நம்ம வாழ்த்த முடியாது, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சாவே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் பழைய வீடியோக்கும் இப்போக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கனகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சில்வர் பிளே பட்டன் வாங்கணும், கோல்டன் வாங்கணும், நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் நான் பாக்குறேன், நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு என்னைய மீறி அவ்வளவு உண்மையிலே அந்த கமெண்ட் பார்க்கும்போது கண் கலங்குதுங்க. ஏன்னா நம்மளோட வெற்றிக்கு சாமி கும்புறேன்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம். உங்க மனசுல எல்லாம் அந்த அளவுக்கு நான் இடம் பிடிச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட நாள் இந்த யூடியூப்ல நான் போராடி இருக்கேன் எதுவுமே இல்லாம. ஆனா இப்போ நீங்க எவ்வளவு சொந்தங்கள் எனக்கு ரொம்ப புனிதமா கிடைச்சிருக்கீங்க. அதுதானே பெருசு. அதான் காத்திருந்து கிடைக்கிற விஷயம் பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையாலே அது எனக்கு தான் பொருந்தும். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 2 மாசத்துலயே நான் 80ல இருந்து 69 kg வந்துட்டேன் இப்போ அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோ லாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னாங்க உங்களோட வீடியோஸும் ஹெல்ப் பண்ணுச்சு சிஸ்டர், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோல நமக்கு கமெண்ட் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்றாங்கன்னா அப்போ நம்மளோட அதை தானே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சோ எப்படின்னா கிவ் அப் பண்ணாதீங்க, ஸ்லோவா இருக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணாம இருக்காதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் அந்த எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா. வாக்கிங் மட்டுமே ரொம்ப போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேம் தருண் கத்தாதீங்கப்பா.
அதுக்கப்புறம் பிரேமா அம்மா வணக்கம்மா, ரொம்ப நாள் வந்து கமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, சுத்தி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அம்மா, நேத்தே வந்து சுத்தி போட்டுட்டேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க கிருஷ்ண ராதை ரொம்ப அழகா இருக்கு. ராதைக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டீங்க. சோ எல்லாருமே சுத்தி போட சொன்னீங்க. நேத்தே வந்து சுத்தி போட்டுட்டேன். எனக்கே வந்து ரொம்ப அழகா இருந்ததா. பெண் குழந்தை இல்லாட்டினாலும் இந்த மாதிரி நல்லா நேத்து ரொம்ப ரசிச்சேன். எனக்கு அவ்வளவு இதுவா இருந்தது. நல்லா போட்டு அந்த ஆசையை வந்து தீர்த்துட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேத்தே நான் வந்து சுத்தி போட்டுட்டேன். சொல்லுவாங்கல்ல, அடுத்த கண்ணை விட நம்ம பெத்தவங்க கண்ணு தான் ரொம்ப படும். சோ நேத்தே வந்து சுத்தி போட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 days முடிஞ்சதும் எல்லாருமே ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு குறைச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதை வந்து ஷேர் பண்ணிருங்க கண்டிப்பான்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே 50 days முடிஞ்சதும் உங்களோட வெயிட் எல்லாமே நீங்க வந்து சொல்லணும். நான் அதை ஒரு வீடியோவா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஜெயப்பிரியா சிஸ்டர் அவங்களோட பொண்ணு சித்தி வந்து கேபிட்டல்ல இருக்காங்களா, சித்தி ஒவ்வொரு நம்மளோட வீடியோஸ்ல அவ்வளவு கேள்வி வந்து கேக்குறாங்களா, என்னால பதில் சொல்ல முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைங்க மனசுல நான் போடுறது வெயிட் லாஸ் வீடியோ, ஆனாலுமே அந்த குழந்தைங்களோட மனசை நம்ம பிடிச்சிருக்கோம். அது வந்து பெரிய விஷயங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல ஜெயப்பிரியா சிஸ்டர்லாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா சிஸ்டர், உங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் சிஸ்டர். நாங்க வந்து ஹெல்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, உங்களுக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த வார்த்தை எல்லாமே இருந்தாலே ஒருத்தவங்க வந்து சூப்பரா முன்னுக்கு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாங்க, நம்ம தாங்க அப்படி வளர்க்கணும். என்னோட மாமியார் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க சின்ன பிள்ளைல இருந்தே எங்க மாமியார் வந்து வேலைக்கு போறனால என்னோட ஹஸ்பண்ட்க்கு இதெல்லாமே சொல்லி கொடுக்க அவங்க வந்து பண்றாங்க, இப்ப எனக்குமே சேர்த்து. சோ நம்ம பிள்ளைங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லா வேலைகளும் சொல்லி கொடுத்து வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாத சூழ்நிலைகள்லயும் நம்ம பிள்ளைங்க வந்து வாழணும். அந்த ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் அதேதான், ரெண்டு பேருக்குமே அதேதான், அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பயிர் வந்து பாயில் பண்ணி சாப்பிடுறது நல்லதா, நார்மலா, இல்லாட்டி முளைக்கட்டிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லதான்னு கேக்குறீங்க. முளைக்கட்டி சாப்பிடுறது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அதுல வந்து ஃபைபரும் ஆட் ஆகும், புரோட்டீனோட ஃபைபரும் ஆட் ஆகும். சரிங்களா? இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்க. ஆனா முளைக்கட்டிட்டு சாப்பிடும்போது அதுல ஃபைபர், புரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே ஆட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சோ முளைக்கட்டி சாப்பிடுறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க 7 days தான் சிஸ்டர் இருக்கு, நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதே கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்க எல்லாத்தையுமே கலந்து ஆலோசிச்சு நான் வந்து ஒரு முடிவு கண்டிப்பா எடுப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சீலா சிஸ்டர் வந்து நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து போடுவேன். ஏன்னா இத்தனை பேருக்கு நல்லபடியா இருக்குன்னா அதுக்காக நான் எஃபோர்ட் போடுறதுனால தப்பு கிடையாது. சும்மா எவ்வளவு நாள் வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்து இவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அதுக்காக நான் வந்து மெனக்கெடுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் போடுங்க சிஸ்டர் கேட்டீங்க. கண்டிப்பா ஒரு நாள் லைவ் போடுறேன். எல்லாருமே நம்ம வந்து டைரக்டா பேசலாம். கண்டிப்பா எனக்கும் ஆசையா தான் இருக்கு. டைமே இல்லைங்க, சுத்தமா எனக்கு அப்படியே ஃபுல்லா ஷெட்யூலா போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோ எடுக்க, எடிட் பண்ண, சமைக்க, பிள்ளைங்களை பார்க்க, ஃபேமிலியை பார்க்க, நீங்களே பாக்குறீங்கல்ல இவ்வளவு வேலை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இதுல எடிட் பண்றது, வீடியோ அதை கட் பண்ணி 50 நிமிஷம் வீடியோவை 20 நிமிஷமா கன்வெர்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொஞ்சம் டாஸ்கா தான் இருக்கு. பட் வந்து லைஃப்ல ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி நம்ம பண்ணாதான் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியும். சோ ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வந்து வீண் போகாது. என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும். சோ அதுக்காக தான் நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். என்ன பாக்குற நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ணணும். சரிங்களா? பிறந்தோம் சும்மா சாப்பிட்டோம் இருந்தோம்னு இருக்காம ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும். கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், கஷ்டப்பட்டு நம்ம பெத்தவங்க வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பேர் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? சோ அதை வந்து பண்ணணும் கண்டிப்பா எல்லாருமே. அதுக்காக நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா வேலைகள், அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதே பெரிய வேலை தான் கண்டிப்பா. அதை காட்டி நம்ம எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்றது பெரிய பெரிய வேலை. என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அப்ப நான் என்னப்பா வேலை எல்லாம் பண்ணல முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன். அப்ப சொல்லுவாரு என்னோட வீட்டுக்காரு, நாங்க வெளியில போய் பாக்குற வேலையை விட நீ வீட்டுல இருந்து பாக்குற வேலை தான் வந்து பெரிய வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் அது உண்மை. நம்ம ஏன்னா அவ்வளவு டாஸ்க் நம்ம எடுக்கிறோம், அது வந்து பெரிய விஷயம். சோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணா நம்ம வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம விரும்பினவங்களுக்கு
நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு, நம்மளோட மணில வாங்கி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. சோ நம்ம பிள்ளைங்களுக்கு சேவிங்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து வெயிட் லாஸ் வந்து வெயிட் வந்து பிளக்சுவேஷன் ஆகுமா? கண்டிப்பா வந்து ஆகும். அது வந்து சம்டைம் வந்து இப்ப 58 இருக்குன்னா நான் பீரியட்ஸ் 59 கூட மாறும், 57 கூட, இந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. சோ கவலைப்படாதீங்க, உங்களோட வேலையை நீங்க பண்ணிட்டே இருங்க, வெயிட்டை பத்தி மைண்ட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா. அப்புறம் வந்து என்னோட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னோட சேனலே அவங்க வந்து சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலையா, ஏதோ கமெண்ட் மட்டும் பண்ணிருப்பாங்க போல, யாருக்குமே கமெண்ட்டும் பண்ணது இல்லையா, ஏதோ கமெண்ட் பண்ணதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிருக்கோம். நான் வந்து உங்களை சப்ஸ்கிரைப் கூட பண்ணல சிஸ்டர், ஆனா நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரிப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க சப்ஸ்கிரைபர்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க பண்ணல, ஆனா என்னை நினைச்சு நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க, உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், அதுக்காக தானே நான் ஒரு சோசியல் மீடியால போட்டிருக்கேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிப்ளை என்னைக்குனாலும் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரையும் பண்ணுவேன். இன்ஸ்டால எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படாம தெரியும், ஃபாலோ நம்மள பண்ணலைன்னு தெரியும், அப்பவே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதுல சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. சோ அப்ப வந்து அப்ப நான் எப்படி இருப்பேன் பாருங்க, நான் அதெல்லாம் கணக்கே எடுத்துக்க மாட்டேன், என்ன நினைச்சு நீங்க வந்து கேக்குறீங்க. சோ அதுக்காக தான் நான் சோசியல் மீடியால போட்டிருக்கேன். சோ அதுக்கான கடமையை நான் வந்து செய்யணும் இல்லையா, அதை வந்து கண்டிப்பா பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.90 வந்து இருக்குது. சம்டைம் வந்து ஃபிளக்சுவேஷனும் இருக்கும், சம்டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஏறுதுன்னா கொஞ்சம் உஷாராவும் நம்ம வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலான்ட்டு கேஸ் ஆன் பண்ணா ஆனே ஆக மாட்டேன்டுச்சு. என்னடான்னு பார்த்தா நைட்டு தான் யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் தானே பண்ணாங்க நைட்டு. காலையில ஆனே ஆகல, கேஸ் வந்து தீர்ந்து போச்சு. காலையில டேவே இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டு வந்து பிளாக் டீ தான் வந்து பண்ணுறேன். வித்தவுட் சுகர் தான், நீங்கள் எது வேணாலும் குடிச்சுக்கோங்க, ஆனால் வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. சுக்குமல்லி, பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி, அப்புறம் இஞ்சி தண்ணி, இந்த மாதிரி எது வேணாலும் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், கொஞ்சமாக டீத்தூள் போட்டு இஞ்சி நல்லா தட்டி போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். தேன் கூட நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது. தேன் வந்து இப்போ வந்து பியூரா எந்த தேன் வந்து இருக்குது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனி பாகு மிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து அதுவும் சேர்க்க வேண்டாம். அம்மாச்சி, மாமா, எனக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இந்த இஞ்சி டீ தான் காலையில எல்லாம் வந்து குடிப்பாங்க. ஸோ வந்து சூப்பரா வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி சாம்பார் வந்து இன்னைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து தான் நான் வந்து சாம்பார் வந்து வைப்போம். துவரம்பருப்பு அதிகப்படியா இருக்குன்னா கொஞ்சமா வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையானது பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு வெந்தோடனே கொஞ்சம் வந்து லைட்டா வெந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து வந்து வேக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு அந்த பருப்பு கொலைய கூட அது வந்து நல்லா வந்து வெந்துடும். ஸோ அதனால லைட்டா பருப்பு வெந்ததுமே இதை வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தோசை தான், குட்டி குட்டி தோசை வந்து பண்ணிட்டு இட்லி பொடி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் வந்து இட்லி பொடி பிரியர் இல்லையா, ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஊத்தியாச்சு. குட்டி குட்டியா மொந்தெல்லாம் போட்டோம்னா வச்சுக்கோங்க நல்லா வந்து சாஃப்டா வந்து இருக்கும். அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து இந்த சைடு வந்து பூசணிக்காய் தான் இன்னைக்கு வந்து போடுறேன். பூசணிக்காய் வந்து பரங்கிக்கான்னு சொல்றாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிற காய். நிறைய ஏதாவது ஒரு வகையில வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாவு இருந்தது, நம்ம அம்மாச்சிக்கு வந்து தோசை பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பாலும் ஆற்றி கொடுத்துட்டேன். சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இது எக்ஸ்ட்ரா சாம்பார் தூள்லாம் நாங்கள் வந்து சேர்க்கவே மாட்டேன். இப்போ வந்து இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து விட்டுருவேன். ஆனால் அது இல்லாதனால தான் மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி மஞ்சள் தூள்னு கலக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினாதாங்க எங்களுக்கு வந்து சாம்பார் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுறலாம்.
காயை வதக்கிட்டும் பண்ணலாம், இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். நாங்க இப்படிதான் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு தாளிக்கவும் செய்வேன், அப்புறம் தாளிச்சுட்டு வேக வைக்கிறதும் வந்து பண்ணுவோம். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இது வந்து ஒன் பாட் மாதிரி டக்கு டக்குன்னு அதே சட்டியில் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால இப்படியே வந்து பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் குக்கர்ல நீங்க வந்து சாதம் வச்சு விட்டுறலாம், ஹஸ்பண்ட் வந்து சாதம் வந்து கொடுத்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு குக்கர்ல வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சாம்பாருக்கு வந்து தாளிப்பு, கடுகு, சீரகம், கொஞ்சமா வெந்தயம், பெருங்காயத்தூள், வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா நான் வந்து சேர்த்துக்கல. அவ்வளவுதான். சூப்பரா தாளிச்சு கொட்டியாச்சா. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா சுமல் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. பூசணிக்காய் சாம்பாருக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கும், வெண்டைக்காய் சாம்பாருக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கும், முருங்கைக்காய் சாம்பாருக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்டியா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாளிச்சாச்சா. சரி, இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டேன், பொரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு இது வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டும் அந்த கருவேப்பிலை அந்த சோம்பு பொரியிற ஸ்மெல்லே வந்து தனி டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு செய்யறோம் இல்லையா, அதுக்கு வந்து வாய்வு தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கும் பூண்டு இந்த மாதிரி சேர்க்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டா கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்களேன், குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. என்னன்னே தெரியல, தண்ணி வந்து இந்த மாதிரி வெளில வருது. புது குக்கர் தான், நான் இந்த விசில தான் கீழே ரொம்ப அடிக்கடி போட்டுட்டேன், அதனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மசாலாவுக்கு அதான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் தான் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு, அது மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வாழைக்காயும் நம்ம வந்து செஞ்சோன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து சைடு வந்து காஃபி வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம்லாம் கரெக்டா வந்து வெந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி தண்ணி வந்து நுரையா வெளியில வருது, என்னன்னு தெரியல. பாருங்களேன், சாதம் வந்து புழுன்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் மாமாவுக்கு வந்து சாதம், சாம்பார், அதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்ல தானே போய் சாப்பிட்றாங்க, ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அதை வச்சு விட்டுட்டேன் பால் ஊற்றி. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து தோசை, சாம்பார், நைட் அரைச்ச தக்காளி சட்னி இருந்ததா அதையும் வச்சு காஃபி வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, சாம்பார்ல போட்ட பூசணிக்காய், அதை எல்லாமே ஒரு கிண்ணம் நிறைய எடுத்திருக்கேன் பாருங்களேன். நிறைய நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ அதனால நீர்க்காய்கள் இந்த மாதிரி சுரக்காய், இந்த மாதிரி காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. சின்னவர் பாருங்களேன், நான் வீடியோ எடுக்கும்போது அவர் லுக் விட்டுட்டு இருக்காரு. அடுத்து வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பண்ணலாம். இன்னைக்கு வந்து அதுக்கு இடையிலே வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா குடிக்கிறேன் பாருங்க. வெயிட் லாஸ்க்கு தண்ணி ரொம்ப முக்கியம், நல்லா தண்ணி குடிங்க, கேப் விட்டு குடிங்க, அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நான் வந்து குங்குமம் வைக்கவும் அவரும் வந்து குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வச்சு விட்டோடனே அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த மாதிரி துண்ணூறு குங்குமம் வைக்கிறது. ஆனா கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் அங்கிட்டு இங்கிட்டு இறுகி விட்டுருவான். அதுக்கப்புறம் இவனுக்கும் வந்து தண்ணி கொடுத்தேன். அப்பப்போ பிள்ளைங்களுக்கு அவங்க கேட்கலாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ கொடுத்துட்டே இருங்க, ஹைட்ரேட்டா வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு. ஏன்னா எடிட்டிங் ஒர்க்லாம் இடையில பார்ப்பேன், ஸோ அதனால தான் எனக்கு வந்து டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், வீடை க்ளீன் பண்ணுறது அந்த வேலைகளும் இருக்கும், அதெல்லாமே ஷேர் பண்ணால் லாங்காக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூல்லேருந்து போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு, எப்பவும் போல் பையா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவரை பாருங்களேன், ஆட்டோ நிற்கும் போது தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா இப்படி பிடிச்சிட்டு நிற்கணுமா, அவரை பிடிச்சிக்கிட்டே நான் வந்து இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து துணியை மிஷினில் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன். சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்தார், அவரை வந்து கதவை லாக் பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டு நான் வந்து போட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா அவனையும் தூக்கிக்கிட்டே என்னால ஏற முடியல, என் கூடயே வரணும்னு சொல்றான். ஏதாவது கொடுத்து அவரை வந்து டைவர்ட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுறேன். ஏன்னா குழந்தைகளை வச்சிருக்கிற நேரம் என்னால எந்த டைம் முடியுமோ அந்த டைம்ல சாமி கும்பிடுவேன். எனக்கும் மனசு அப்பதான் வந்து திருப்தியா இருக்கும். ஏன்னா நம்ம பொறுமையா கும்பிடணும், அவசரமா கும்பிட முடியாது இல்லையா. ஸோ அதனால நல்லா விளக்கேற்றி பூ வச்சு, நேற்று வேற நல்லா வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கும் வந்து சூப்பரா விளக்கேற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சு, ரொம்ப திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் மிஷின்ல துணி போட்டு விட்டுருந்தது கரெக்டா வந்து ஆயிடுச்சு. நான் குயிக் வாஷ்ல தான் வந்து போட்டிருந்தேன், ஏன்னா சும்மா லைட்டா போட்ட துணிகள் தான் இதெல்லாமே. ஸோ அதனால அதெல்லாமே எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இருந்தேன். நல்லா மூஞ்சி பக்தி பரவசமா இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்னன்னா என் ஃப்ரெண்டு கூட கால் பேசிட்டே நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா என்னோட பெரிய பையன் அழகா வந்து பாத்துக்கீங்களா
தம்பிக்கு வந்து பெட்ஷீட்லாம் விரிச்சு தலைவாணிலாம் போட்டு அவரையும் படுக்க வச்சு இவரும் படுத்துக்கிட்டு கார்ட்டூன் வந்து பார்த்துட்டு இருக்கான். பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாமே சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வரணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சாதம் சாம்பார் ஊற்றி உருளைக்கிழங்குலாம் வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நமக்கு வந்து ரவக்களி தான் வந்து பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது இல்லையா. சும்மா நார்மலான தண்ணியில வந்து ரவையை போட்டு கிண்ட போறோம், அவ்வளவுதான். அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா சூப்பரா குக் ஆயிடும். கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட் பார்க்கல இப்படிதான் வந்து ஒரு மாதிரியா இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் லைட்டா ஆற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால இந்த மாதிரி கிண்டுங்க. நல்லா அடிகனமான ஒரு சட்டியில யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இந்த பாத்திரம் கொஞ்சம் டக்குன்னு ஆகிற மாதிரியே இருக்கும், அதனாலேயே வந்து இதையே யூஸ் பண்றேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு வந்து ஒரு சிலருக்கு நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்திரம் வந்து அடிக்டடா இருக்கும்ல, அது மாதிரி டக்குன்னு இதுல வச்சா வேலை ஆயிடும்ன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குல்ல. அது மாதிரி ரவை களி வந்து வச்சுக்கிட்டேன், ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு தான். இதுல வீடியோல பாக்குற கூட உங்களுக்கு பெருசா இருக்கும். 100-150 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது உருளைக்கிழங்கு பொரியல் வந்து இன்னைக்கு வந்து ஆசைக்காக எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல்ல நிறைய கார்போஹைட்ரேட் தான் வந்து இருக்குது. என்னைக்காவது வந்து எப்பயாவது டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அது கூட நான் வந்து நிறைய பூசணிக்காய் வச்சு வந்து சாப்பிட்டேன் பாத்தீங்களா, சாம்பார் ஊத்தி. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து தயிர் சோறு மாதிரி வச்சுட்டு உருளைக்கிழங்கும் பூசணிக்காயும் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்துட்டு இருந்தேன். பாத்திரம் நிறைய ஆயிடுச்சு, அதெல்லாமே கழுவி எடுத்துட்டேன். இவர் வந்து பேக் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ அவரை சமாளிச்சு உள்ள விட்டுட்டு நான் வந்து தம்பியை வந்து பாத்தீங்கன்னா டியூஷன்ல விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இடையில வந்து இந்த கேப்ல இருக்கிறதெல்லாம் இந்த ஈவினிங் போடுற வீடியோ இருக்கும் இல்லையா, அதோட எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன் சரிங்களா. அதனாலதான் வந்து அந்த கேப் வந்து இருக்கும். ஏன்னா சாப்பிட்ட உடனே என்னடா டியூஷன் போற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தம்பியை வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து போறேன். வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க் அவுட் எல்லாம் கூட தேவையில்லை. 1 மணி நேரம் நல்லா உடம்பு அசைச்சு நல்லா வாக்கிங் போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குன்ட்டு மாடியில இருக்க ரூமுக்கு வந்தேன். சரி துணியை வந்து அள்ளிடலாம்னு சொல்லிட்டு சரியான அடமழை பெஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்றது, குடுகுடுன்னு போயிட்டு மேல இருக்க துணியெல்லாம் அள்ளிட்டு வந்து மாடியில இருக்க ரூம்லயே வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் அப்படியே ஃபேனை போட்டு விரிச்சு விட்டுறலாம், ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. நல்ல வேலைக்கு போய் குடுகுடுன்னு அந்த படியில. ஆனா பயமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, துணியை நினைச்சா ஐயோ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நம்ம அள்ளி போய் காயெல்லாம் போட்டோமேன்ட்டு டக்கு டக்குன்னு அள்ளி போட்டுட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டை போட்டுட்டு நான் வந்து கீழே இருக்க ரூமுக்கு போகணும். கீழே வந்து சின்னவன் தூங்கிட்டு இருக்கான், பெரியவன் டியூஷன்ல இருக்கான் சரிங்களா. அதனால வந்து அவர் கத்த ஆரம்பிச்சுவார் இல்லையா, கடகடன்னு வந்து கீழே வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துல மழை வந்து நின்றுச்சு. ஆனா நல்ல மழைங்க, ஒரு 2-3 நாளா ஒரு தடவை பெய்யுது, நல்லா அடமழையா வந்து நல்லா வந்து பெய்யுது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். பெரியவரும் சின்னவரும் பாருங்களேன் பேக்கை போட்டுட்டு ஸ்கூல் போறேன்னு, இவர் வந்து டியூஷன் போறேம்மா ஸ்கூல் போறேம்மான்னு சின்னவர் வந்து இப்ப வந்து கிளம்பிட்டாரு. 2.5 வயசு ஆகுது. பாப்போம் அடுத்த வருஷத்துல போடலாம். ஏன்னா இந்த வயசுலதான் வந்து பிள்ளைங்க வந்து நம்ம கூட இருக்கிறது. ஸோ அந்த டைம் நம்மளும் வந்து அவங்களுக்காக கொடுக்கணும், அவங்க கூட இருக்கணும். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து டைம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களும் வந்து ஈவினிங்லேயே அந்த டயத்துலேயே வந்து சாப்பாடு கேட்கவும் முட்டை சாதம் மாதிரி வந்து கிளறி அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. பாருங்களேன், சின்னவன் அவனா எடுத்து சாப்பிடணுன்றான், பெரியவன் வந்து ஊட்டி விடணுன்றான். எப்படி இருக்கு பாருங்க, எல்லா வீட்லயும் இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட டின்னர் வந்து 6:30 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். பூசணிக்காய் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன், ஒரு வெள்ளரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து 2 முட்டையை வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபில்லிங்கா இருந்தது. இந்த மாதிரி நம்மளோட உணவை நம்ம தான் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும், இதை சாப்பிடணும் இந்த மாதிரி. இப்போ நீங்க வந்து வெள்ளரிக்காய் எதாவது எடுத்துக்கலன்னா இந்த கூட்டு குழம்பு இருக்குன்னா ஓட்ஸ் கிண்டிட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம், கோதுமை தோசை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது லைட் ஃபுட்டா நைட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. கடைசியா தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் தூங்குறதுக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி வந்து குடிச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.